அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எழில், அமிர்தா, நிலா, பாப்பா எல்லாரும் படத்திருப்பு விழா செலிப்ரேட் பண்ணுற இடத்துக்கு ரொம்ப கிராண்டாக ரெடியாகி வந்திருக்காங்க. படத்திருப்பு விழாவுக்கு எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம இனியா, ஈஸ்வரி, ஜெனி, செல்லின்னு எல்லோரும் வராங்க. வந்ததுமே வா லட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவெல்லாம் கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு எழில். ஏன் அம்மா இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் கேட்க, உடனே நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணேன்னா, எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மாவுக்கு ரெஸ்டாரண்ட் தானே முக்கியமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் விட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே நம்ம எழில் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, அம்மா வந்து சரியான நேரத்துக்கு என்ட்ரி கொடுப்பாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து சொல்கிறாங்க. இப்படி எல்லோரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம கோபி வராரு. கோபி வந்தது என்ன பண்ணுறேன்னா எழிலுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் எழில், ஏன்னா நீ நினச்சபடி இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு எழிலை வந்து ஹக் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு இருமனசோடு நிற்கிறாரு. காரணம் எழில் வந்து கண்டிப்பாக அப்படி இருக்க விரும்ப மாட்டான் அப்படிங்கிறத காரணம் நம்ம கோபியோட மனசு. ஆனால் நம்ம எழில் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அவரோட வாழ்த்துக்கு நன்றி தெரியப்படுத்துகிறாரு. இதை பார்த்ததுமே நம்ம கோபி வந்து ரொம்ப மனசு இழகிறாரு. எழில், உண்மையிலே நீ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த படத்தை பண்ணிட்டடா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எழிலுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எழில் நடந்துக்கிட்டது ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கோபிநாத் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் ஒரு துயரில் இருக்கார். அந்த துயர்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வரதுக்கான ஒரு சின்ன வழியாக தான் இதை நம்ம எழில் வந்து பார்க்குறாரு. ஏன்னா என்னதான் அப்பா தப்பு பண்ணியிருந்தாலும் அப்போல்லாம் கடிஞ்சாலும் இப்போ அவர் மனசு உடஞ்சி போய் இருக்கிற நிலைமையில் நம்ம அவரை காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம எழிலோட நோக்கம். இன்னொரு பக்கம் கரெக்டாக நம்ம பாக்கியா வராங்க. பாக்கியாவை பார்த்ததுமே நம்ம எழில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பாக்கியாவும் வந்து எழிலுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு இரு எழில், என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்களும் உனக்கு முக்கியமானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து போகிறாங்க. உடனே ஈஸ்வர் வந்து என்னது, நம்ம எல்லாருமே இங்கே இருக்கோம், நமக்கு தெரியாத யார் அவளுக்கு முக்கியமானவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இன்னும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அப்படி தான் யோசிக்கிறாங்க. யார் வர போகிறாங்கன்னு தெரியாமல் எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்படி நம்ம பாக்கியா யாரை கூட்டிகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.